Hey guys, இன்னைக்கு வீடியோல Motorola One Fusion Plus and Poco X2 இது ரெண்டுமே சைடு பை சைடு வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த மொபைல் நல்லா இருக்கு நம்ம எந்த மொபைலை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அண்ட் நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட் இது சாத்தியமா ப்ளஸ் இந்தியன் பிராண்டட் மொபைல்ஸ் என்னென்ன இருக்கு நான் சைனீஸ் பிராண்டட் மொபைல் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர் பார்க்கல. ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்கும் ப்ளஸ் மேலே கார்ட்லையும் தரேன், கிளிக் பண்ணி போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணதான் என்னால டெய்லியும் வீடியோஸ் போட்டு கொஞ்சம் மோட்டிவேட் ஆக முடியும். பிளஸ் கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்க சேர்த்து பிரஸ் பண்ணி விட்டாதான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் போறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மொபைலோடைய லான்ச் டேட், டிஸ்பிளே, என்ன டைப் ஆஃப் ப்ராசஸர் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி, இதோட பிரைசிங் டீடைல்ஸ் எல்லாமே சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் Motorola One Fusion Plus பார்த்தீங்கன்னா 16 ஜூன் 2020 லான்ச் ஆனது. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது தான். பட் இன்னும் ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் 4 டேஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது 24 ஜூன் at 12 PM. தென் Poco X2 பார்த்தீங்கன்னா February 11, 2020 லான்ச் ஆனது. அண்ட் இது இப்போ கரண்டா சேல்ல தான் இருக்கு. Flipkartல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். டிஸ்பிளே பக்கம் வரப்ப Motorola One Fusion Plus 6.5 இன்ச்ல Full HD Plus டிஸ்பிளே தராங்க 1080p ரெசல்யூஷன்ல. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:5:9 அண்ட் இதுல பாப் அப் டைப்ல கேமரா இருக்கு. பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 396 ppi. IPS LCD டிஸ்பிளே தான் தராங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் என்ன டைப் இருக்குன்றதை இன்னும் மென்ஷன் பண்ணல. தென் Poco X2 பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்ல Full HD Plus டிஸ்பிளே தராங்க 1080p ரெசல்யூஷன்ல தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 அண்ட் இதுல பஞ்சுவல் டைப்ல ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 395 ppi. IPS LCD பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz வந்து கொடுக்குறாங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. தென் ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon 730G வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் சிப்செட்னு சொல்லிக்கலாம். ஆக்டோகோர் ப்ராசஸர், ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.2 GHz. சிப்செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணுது. GPU பார்த்தீங்கன்னா Adreno 618. Poco X2 பார்த்தீங்கன்னா சேம் அதே சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேம் அதே தான். தென் கேமரா சைடு வந்தீங்கன்னா Motorola One Fusion Plusக்கு குவாட் கேமரா செட்டப்ல கொடுக்குறாங்க. பேக் சைட்ல 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சார் f1.8ல, 8 மெகா பிக்சல்ல அல்ட்ரா வைட்கான ஒரு சென்சார் f2.2ல, 5 மெகா பிக்சல்ல போர்ட்ரேட் சென்சார் f2.4 அபேச்சர்ல, தென் 2 மெகா பிக்சல்ல டிப் சென்சிங் f2.4 அபேச்சர்ல. ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்ப 16 மெகா பிக்சல் கொண்ட ஒரு சிங்கிள் கேமரா தான் வந்து கொடுக்குறாங்க f2.2 அபேச்சர்ல. அண்ட் இதோட ஃப்ரண்ட் கேமரா பாப் அப் டைப்ல வரும். Poco X2 வரப்ப சேம் அதே குவாட் கேமரா செட்டப் தான் பேக் சைட். ஸோ 64 மெகா பிக்சல்ல பிரைமரி சென்சார் f1.8 அபேச்சர்ல, 8 மெகா பிக்சல்ல அல்ட்ரா வைட்கான ஒரு சென்சார் f2.2 அபேச்சர்ல, 2 மெகா பிக்சல்ல ஒரு போர்ட்ரேட் சென்சார் f2.4 அபேச்சர்ல, 2 மெகா பிக்சல்ல டிப் சென்சிங் f2.4 அபேச்சர்ல. ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்ப டியூல் கேமரா செட்டப் தராங்க. 20 மெகா பிக்சல்ல ஒரு பிரைமரி சென்சார் f2.0 அபேச்சர்ல, தென் 2 மெகா பிக்சல்ல ஒரு செகண்டரி சென்சார் f2.4 அபேச்சர்ல. தென் அப்படியே பேட்டரி அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் வரப்ப Motorola One Fusion Plusல 5000 mAh கொடுக்குறாங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. USB போர்ட்னு பாத்தீங்கன்னா டைப் C வந்து கொடுக்குறாங்க. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பாத்தீங்கன்னா பேக் சைடுல வந்து இருக்கு. Poco X2க்கு பாத்தீங்கன்னா 4500 mAh வந்து கொடுக்குறாங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரி, 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. USB போர்ட்னு பாத்தீங்கன்னா டைப் C தான். தென் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இதுக்கு சைடு மவுண்ட்ல கொடுத்திருக்காங்க. மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் வரப்ப Motorola One Fusion Plusக்கு மெமரி டைப் LPDDR4X வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மெமரி frequency 2200 MHz. ஸ்டோரேஜ் டைப்னு பாத்தீங்கன்னா UFC 2.1 சப்போர்ட் இருக்கு. Poco X2க்கு சேம் அதே ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் டைப் சேம் அதே தான் வரப்போகுது. பிரைசிங் அண்ட் வேரியன்ட் வரப்ப Motorola One Fusion Plus பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB and 128GB க்கு அவைலபிளா இருக்கு. இதோட பிரைசிங் 16,999. Poco X2 வரப்ப இதோட பேஸ் வேரியன்ட் 6GB and 64GB க்கு அவைலபிளா இருக்கு. இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 17,499. ரெண்டு மொபைலோட சைட் பை சைட் கம்பேரிசன் பார்த்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பட் ஸ்டில் இன்னும் கன்ஃபியூஸ்டா தான் இருப்பீங்க. பிகாஸ் இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. ப்ராசஸர் மெயின் பிரியாரிட்டியை வச்சு பார்க்குறப்ப நீங்க இந்த ரெண்டு மொபைல்ல எதை வேணா சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது ரெண்டுத்தோட ப்ராசஸரும் சேம் ஒரே ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸும் ஸ்பீடும் இந்த ரெண்டு மொபைலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. தென் அப்படியே பேட்டரி பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு Motorola One Fusion Plusல 5000 mAh வந்து கொடுக்குறாங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அப்படியே Poco X2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh தராங்க. 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. பேட்டரி சைடும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஒரு 500 mAh Motorola One Plusல அதிகமாக இருக்கு. பிளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரப்ப இதுல 18 இதுல 27. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸா இருக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும். தென் அப்படி கேமரா பக்கம் வந்தீங்கன்னாலும் பேக் சைட்ல ரெண்டுத்துக்குமே வந்து குவாட் கேமரா செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 64 மெகா
மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா Motorola One Fusion Plusல 64+8+5+2 வந்து கொடுக்குறாங்க. இதில் அந்த போர்ட்ரேட்டா இல்லை மேக்ரோவான்னு தெரியல, 5 மெகாபிக்சல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே Poco X2ல பார்த்தீங்கன்னா 64+8+2+2 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுலயும் அந்த மேக்ரோவா இல்லை போர்ட்ரேட்டான்னு தெரியல, இதுக்கு 2 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் பேக் கேமரா டிஃபரன்ஸ். ஸோ இதனால உங்களுக்கு கிளாரிட்டியில் ரொம்பலாம் டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. பட் அப்படியே ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்ப மேஜரான டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ Motorola One Fusion Plusல பாப்அப் டைப்ல 16 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுக்குறாங்க. Poco X2ல பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டைப்ல டியூல் செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க 20 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல் காம்பினேஷன்ல. ஸோ ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்ப கண்டிப்பாக ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பாப்அப் டைப்ல 16 மெகாபிக்சல் போதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து Motorola வந்து பிக் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஃப்ரண்ட் கேமரா மெகாபிக்சல் அதிகமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா Poco X2 பக்கம் போகலாம். தென் டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் தராங்க அண்ட் IPS LCD டிஸ்பிளே தான் ரெண்டுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து டிஃபரன்ஸ் இல்லை. பட் எங்கே டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ Motorola One Fusion Plusல உங்களுக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் Poco X2ல உங்களுக்கு 120 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. ஸோ நீங்கள் மொபைலில் முக்கியமாக கேமுக்காக மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்ஜெட்டுக்கு நீங்கள் Poco X2 பக்கம் போகலாம். பிகாஸ் அதில் 120 Hz கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அதாவது 120 Hzலேருந்து 60 Hz கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 120 Hz இருக்கிறதுனால Poco X2க்கு ஒரு அட்வான்டேஜ் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். இல்லை எனக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டே போதும், நான் அதிலே வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றவங்க மோட்டோ பக்கம் போகலாம். தென் பிரைசிங் அண்ட் வேரியன்ட்னு வரப்ப Motorola 6GB and 128GB காம்பினேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட பிரைசிங் 16,999, அதாவது ரவுண்டா 17,000 வந்து சொல்லிக்கலாம். பட் அதே Poco X2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB and 64GB வேரியன்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. இதோட பிரைஸே பார்த்தீங்கன்னா 17,500 rupees. ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 rupees வந்து டிஃபர் ஆகுது. இந்த 1,500 எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ இதில் 120 Hz கொடுக்குறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் ஃப்ரண்ட் கேமரா அதிகமான மெகாபிக்சல் Poco X2 இருக்கு. ஸோ அதனால பிரைசிங் கொஞ்சம் வேரி ஆகலாம். ப்ளஸ் ஸ்டோரேஜ் உங்களுக்கு Motorola 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. பட் Poco X2 உங்களுக்கு 64GB தான் பேஸ் வேரியண்டா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி Poco X2 ஒரு 1,500 rupees அதிகமாக இருக்கு Motorola கம்பேர் பண்றப்ப. ஸோ இவ்வளோ பார்த்ததுக்கு அப்புறமும் ஸ்டில் எனக்கு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கு. ஸோ எதை வந்து பிக் பண்ணலான்றது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் கேமரால பாப்அப் டைப்ல யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் எனக்கு ஃப்ரண்ட் கேமரா அதிகமான மெகாபிக்சல் வேணும். டூல் செல்ஃபி கேமரால இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி இருக்கும்ல. ஸோ அந்த பக்கம் போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு. ப்ளஸ் டிஸ்பிளே பக்கமும் 60 Hz எனக்கு போதும்னு தோணுது. இன்னொரு பக்கம் இல்லை எனக்கு 120 Hz வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நான் அந்த அளவுக்குலாம் பார்க்கல. எனக்கு தேவைப்பட்ட நான் அடிஷனலாக எக்ஸ்பெண்டபிளுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரெண்டுத்துல எது ஒர்த்து? ப்ளஸ் நீங்கள் இந்த ரெண்டு மாடலில் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எந்த மாடலை வந்து சூஸ் பண்ணுவீங்க? அதுக்கான ரீசன் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.